வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஒரு டிஜிட்டல் மினி 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர் சிம்பிளாக ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மேக்கிங் வீடியோ உங்களுக்கு போடலான்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு 12 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன கேபினெட்டு 5.1 கேபினெட்லேயே சின்ன கேபினெட்டு கிடச்சிச்சு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸு ஃபிட் பண்ணுறதுக்கு பிளேட் ரெடி பண்ணி மாட்டி வச்சுருக்கேன். ஆர்சி ஜாக்கு ஒரு 6 ஆர்சி ஜாக்கு மாட்டி வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிறது மாட்டணும். இப்போ இது நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு மினி 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஆகும். அதே மாதிரி இதிலேருந்தே ஒரு 5.1 ஃப்ரீ அவுட்டு எடுத்துக்கிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். மற்றபடி ஸ்பீக்கர் ஜாக்கு எல்லாமே மாட்டி வச்சுட்டேன். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சுவிட்ச் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸில் இந்த இன்புட் மோடு செலக்ட் பண்ணும்ல, ஆப்டிக்கல் கோயசல் செலக்ட் பண்ணும்ல, அதை நான் இங்கேருந்து இந்த சுவிட்சிலேருந்து வயர் எடுத்து தனியாக கொண்டு வந்திருக்கேன். இதை நான் இந்த சுவிட்சில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வயர் பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்கு 5 வோல்ட் லைனு கொடுக்குறக்காக எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி இந்த வயர் ஒரு 5.1 அவுட்டு வயர் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சீல்டு வயர் எதுக்கு எடுத்துகிட்ருக்கேன்னா, இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ்லேயே ஆக்சி இன்புட் கொடுக்கலாம்ல, அதிலேருந்து ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுக்குறதுக்காக ஒரு சீல்டு வயர் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, இதை சவுண்டு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பாக்ஸ் தான் இது. அதுலேருந்து நான் உள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ணி அவுட்புட்டு வயர் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். இது கோஆக்சல் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் இன்புட்டு டீகோடரு. ஆடியோ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த DD20 ஒரு 6 சேனல் ஆடியோ போர்டு ஒன்று நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஓல்டு ஜான் பரல் ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்தது. இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, 6 சேனலுக்கு சிக்னல் இன்புட்டுக்கு இந்த ரிப்பன் வயர் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி 6 சேனலுக்கு ஸ்பீக்கர் அவுட்டுக்கு இந்த வயர் போட்டு வச்சுருக்கேன். இந்த வயர் எதுக்குன்னா, இது ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்கு 5 வோல்ட் கொடுக்குறக்காக இதிலேருந்து ஒரு பக்க நோட்டருக்கு கொடுத்து அதுலேருந்து இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்கு லைன் கொடுக்குறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ESP போர்டு நம்ம 5 வோல்ட் கொடுக்குறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே 5 வோல்ட்டு ரெகுலேட்ரு 7805 ரெகுலேட்ரு இதுலேயே இருக்குது. இதில் மெயினாக என்னென்னா, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு டியூல் போர்சபிள் ஆடியோ போர்டு. இதை வந்து நம்ம இந்த கேபினெட்டில் பாடியில் ஃபிட் பண்ணக்கூடாது. இந்த ஹீட்ஸுக்கும் இந்த பாடியும் டச்சப் ஆகக்கூடாது. இது தனியாக தான் இந்த போர்டை ஃபிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து DD20க்கு ஸ்லீவ் எதுவுமே போடலை, டைரெக்டாக அவங்க ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஜான் பரல்லாம் பார்த்திங்கன்னா, அது வுட்டில் ஃபிட் பண்ணிக்கிறனால அது ஷார்ட் ஆகாது, பிரச்சனை கிடையாது. இது நம்ம மெட்டலில் ஃபிட் பண்ணும்போது மெட்டல் வந்து கிரவுண்டாக வேலை செய்யறதுனால நம்ம பாடியில் ஃபிட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பைசர் போட்டு கொஞ்சம் லேசாக தூக்கி தான் வைக்கணும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்பில்டாக இருக்குது. அதாவது 4700 25 வோல்ட் 2 கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. 4 டயோடு போட்டிருப்பாங்க. இது வந்து 5408 4 டயோடு. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 12 லைனை நம்ம இந்த இடத்துலையே நம்ம கொடுத்துடலாம். கீழேயே பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சிட்டோம்னா இதுக்கு தேவையான பவர் சப்ளை கிடச்சிருது, ஆடியோ போர்டும் கிடச்சிருது, ப்ளஸ் 5 வோல்ட் ரெகுலேட்டரும் கிடச்சிருது. இப்போ அப்படி இது எப்படி அசம்பிள் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றபடி இதில் ஒன்லி கண்ட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். மாஸ்டர் கண்ட்ரோல் எதுவுமே யூஸ் பண்ணல. அது போதும், சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி இது அசம்பிள் பண்ணி ஆடியோ ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஒரு சிம்பிளாக வேறு சப்வூஃபர் ஃப்ரீயோ பேஸ் ஸ்டிபிளோ எதுவும் இல்லாமல் ஒரு ராவான ஒரு 5.1 அவுட்டு கேட்கறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். மற்றபடி கஸ்டமர் வந்து என்ன டேஸ்ட் கேட்குறாங்களோ அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணோம். எனக்கு வந்து என் வீட்டுக்கு இது போதும்னு சொல்லி நான் ரெடி பண்ண போகிறேன். இது உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம்னு வீடியோ மேக் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமரா பொறுத்தளவுக்கு நான் 12 5 ஆம்ஸு ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பீக்கருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சப்வூஃபர் மட்டும் இந்த ஆடியோ போர்டில் இது மோனோங்கிறனால இதை கிரவுண்டை எடுக்காமல் ப்ளஸ் மைனஸே எடுக்கிறதுக்காக தனியாக விட்டேன். மற்ற சேனல் பூரா சிங்கிள் சேனலுங்கிறனால இந்த கிரவுண்டை மட்டும் லூப் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இருக்க ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டும், அதே மாதிரி சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டும்
பிறகு சென்டர் கிரவுண்டு இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்பர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஆடியோ போர்ட்லேருந்து ஒரே ஒரு கிரவுண்ட் ஒயர் மட்டும் தான் ஸ்பீக்கருக்கு எடுக்க போகிறேன். அதுக்காக எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த HDRS பாக்ஸை இந்த பின்னாடி பேக் பேனலில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி லென்த்து உள்ள ஸ்க்ரூ போடணும். இதை ஃபிட் பண்ணியாச்சு. இது இன்புட் செலக்டரு, இது ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சல், இது ஆக்ஸ் இன்புட்டு. இப்போ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இது ஆக்ஸ் இன்புட்டு, இந்த சீல் ஒயரு, இது 5.1 அனலாக் அவுட்டு, இந்த ஒயரு 5 வோல்ட்டு லைன் கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒயரு செலக்டர் சுவிட்சு, அந்த ஆப்டிக்கல் கோஆக்சல் செலக்ட் பண்ணும்ல அந்த சுவிட்சு, அவ்வளோதான். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏசி வோல்ட் இன்புட் கொடுக்குறதுக்காக லைனை நம்ம வயரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெயின்ஸ் கார்டை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வயரை ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 வயரில் ஒரு வயரை இந்த பீஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அந்த ஹோல்டரில் நம்ம சால்டிங் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்லீவை சொருக்கிட்டு நம்ம சால்டிங் பண்ணணும். இந்த பீஸ் ஹோல்டரில் ஒரு பின்னில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவை எடுத்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மெயின் ஸ்கேலில் 100 ஒயர் இருக்குல்ல, அதை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியில் 2 ஒயர் இருக்கும். அதில் ஒரு ஒயரை நம்ம இந்த பீஸ் ஹோல்டரில் இன்னொரு பின் இருக்குல்ல, அதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஒயருக்கு ஸ்லீவ் சொரிக்கலாம். சொருக்கிட்டு இந்த ஒயரை இந்த பீஸ் ஹோல்டரில் இன்னொரு பின்னில் நம்ம சால்டிங் பண்ணணும். சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் ஸ்கேரில் 100 ஒயர் இருக்குல்ல, அந்த வயரை நம்ம இந்த முன்னாடி சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக அந்த வயரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன பிட்டு வயரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஒன்று சொரிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு ஒயரும், அதே மாதிரி இந்த மெயின் ஸ்கேர்லேருந்து ஒரு ஒயரும் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். இது முன்னாடி வந்து சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு மெயின் ஸ்கேர்லேருந்து வர ஒயரை பீஸ் ஹோல்டரில் இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட்டை எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ப்ரைமரி ஒயரோட நம்ம இணைச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ ப்ரைமரி செக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஒயர் டை போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரிக்கு இன்னொரு ஒரு ஸ்லீவை சொரிக்கலாம். அவ்வளோதான். இது 230 வோல்ட் இன்னுங்கிறனால ஒரு டேப்பில் சும்மா சுற்றிடலாம். இப்போ இந்த ப்ரைமரி செக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பீஸ் ஹோல்டரில் ஒரு பீஸ் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து 3 ஆம்ஸ் போட்டுறது பெஸ்ட்டு. ஒரு 3 ஆம்ஸு பீஸு இதில் இந்த ஹோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது பீஸ் போடாமல் நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த ஆம்ப் ஆன் ஆகாது. புதுசாக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரைமரி செக்ஷன் வேலை முடிஞ்சிச்சு. இந்த 2 ஒயர் மட்டும் நம்ம இந்த ஃப்ரண்டில் இந்த பேனலில் அந்த சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணணும். இந்த சுவிட்சு ஒன்று நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதுக்குன்னு. இந்த பவர் லைன் மட்டும் 2 ஒயரை வெளியே எடுத்து விட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் பவர் சப்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மாட்டியிருக்கோம். HDRS பாக்ஸை ஃபிட் பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த ஸ்பீக்கர் லைனுக்கு கிரவுண்ட் லைனை எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அடுத்த வீடியோவில் இந்த HDRS பாக்ஸ்லேருந்து இந்த ஆடியோ போர்டு கனெக்ஷன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன், பிறகு இந்த USB போர்டு கனெக்ஷன், இந்த மாதிரி இதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.